இங்கே இந்த ஸ்கூல்ல இந்த டீச்சர் அவங்க பசங்க எல்லார்ட்டையும் கேட்டுட்டு இருக்காங்க. ஸ்கூல்ல வந்து உங்க அப்பா, அம்மா என்ன வேலை பார்க்குறாங்கன்னு எல்லாரும் சொல்லுங்கன்னு சொல்லி. ஒருத்தரா சொல்லிக்கிட்டே வராங்க. ஒரு பொண்ணுகிட்ட வரும்போது மட்டும் அவ அமைதியாவே உட்கார்ந்துருக்கா. அவ ஏன் பேச மாட்றான்னு டீச்சர் கேட்கும்போது, பின்னாடி இருக்க பொண்ணு சொல்றா, அவங்க அப்பா சாராயம் விக்கிறாரு. அதனால தான் அவ அமைதியா இருக்கான்னு. சரி அப்ப பிசினஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சரும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அடுத்ததா 2 சார் வராங்க. அப்போ கூட இந்த கிளாஸ் பசங்க எல்லாருமே சாராயம் விக்கிற பொண்ணுன்னு சொல்லிட்டு ரொம்ப கிண்டல் பண்றாங்க. ஒரு மாதிரியாவே உட்காந்து கண்ணெல்லாம் கலங்கி போயிருக்கா. ஒரு சார் வந்து கேட்கும்போது, "நீ நல்லா படிக்கிற பொண்ணு தானே. இதுக்கெல்லாம் நீ கண் கலங்கக்கூடாது. யாராவது ஒண்ணு ஏதாவது சொன்னா நான் பார்த்துக்கிறேன்னு" சொல்லிட்டு போறாரு. இவ கடைசியா கிளாஸ்லேருந்து கிளம்பும்போது கூட பசங்கலாம் வேணும்னே கிண்டல் பண்ணிட்டு ஓடுறானுங்க. இந்த பொண்ணு ஸ்ட்ரெயிட்டா அவங்க டீச்சர் கிட்டயே போய் சொல்றா. அவங்க என்ன கிண்டல் பண்ணிட்டே இருக்காங்க. "எதா பண்ணுங்க அவங்கள" அப்படின்னா, "பசங்கலாம் அப்படிதான் இருப்பாங்க. நீ கண்டுக்காதன்னு" சொல்றாங்க. "இல்ல மேடம் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. கூப்பிட்டு அவங்கள என்னன்னு கேளுங்கன்னா." "நான் உன்ன ஏதாவது சொன்னேனா?" அப்படின்னும்போது, "உங்கள யாராவது அப்படி சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்னோனே" இந்த டீச்சர் இந்த பொண்ண கன்னத்திலேயே அறைஞ்சிடுறாங்க. இந்த பொண்ணு வீட்ல போய் அழுதுகிட்டே படுத்திருக்கா. அவங்க அம்மா, அப்பா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. "உங்களால தான் பாருங்க, இந்த சாராயம் விக்கிற வேலைலாம் வச்சுக்காதீங்கன்னு எவ்வளோ சொல்றேன். உங்களால தான் இந்த பொண்ண கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க." "என் பொண்ண அந்த மாரி கிண்டல் பண்ணாங்களா?" "ஆமா, டீச்சர் கூட அடிச்சுட்டாங்களான்னும்போது, நாளைக்கு நான் போய் பார்த்துக்கிறேன் பாரு. அந்த பசங்கள்ல இருந்து இந்த டீச்சர் வரைக்கும் என்ன பண்றேன்னு பாரு. நான் யாருன்னு தெரியாம இப்படி பண்ணிட்டு இருக்காங்களான்னு" சொல்றாரு. இவரும் அடுத்த நாள் காலைல கோவமா கிளம்பி ஹெச்எம் கிட்ட போயிட்டு சண்டை போடுறாரு. அந்த டீச்சர கூப்பிடுங்க. கிளாஸ்ல எல்லா பசங்களும் கிண்டல் பண்றாங்களாம். ஒரு வார்த்தை கூட இவங்க கேட்கலன்னு. அந்த டீச்சர் வந்த உடனே இவரு எந்திச்சு நின்னு பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா இவங்க 2 பேரும் சின்ன வயசுல ஒரே ஸ்கூல்ல படிச்சிருப்பாங்க போல இருக்கு. டீச்சர் கேட்குறாங்க, "நீ தான் அந்த பொண்ணோட அப்பாவா? நீ சின்ன வயசுல நல்லா படிக்கிற பையனாச்சே. சாராயமா வித்துக்கிட்டு இருக்கேன்னு" கேட்டா, "சின்ன வயசுல நல்லா தான் படிச்சுட்டு இருந்தேன். எங்க அப்பாவும் சாராயம் தான் வித்தாருன்னு சொல்லி எல்லாரும் என்ன ரொம்ப கிண்டல் பண்ணாங்க. அதனால தான் நான் ஸ்கூலுக்கே வராம நின்னுட்டேன். அதே நிலைமை தான் என் பொண்ணுக்கும் இப்ப நடக்குதுன்னு" அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் அவர் அழுதுகிட்டே சொல்றாரு, "என் பொண்ணுக்கும் இப்படி ஆயிறக்கூடாது. இந்த ஸ்கூல்ல எப்படியாவது பார்த்துக்கோங்க. பசங்கலாம் அப்படி சொல்ல வேணாம்னு சொல்லுங்கன்னு" சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. இந்த டீச்சருக்கு நைட்டெல்லாம் ஒரே கஷ்டமா இருக்கு. சின்ன வயசுலயே நம்ம இந்த பையன தடுத்திருந்தா இவன் இப்படி ஆயிருந்திருக்க மாட்டான். அந்த பொண்ணுக்கும் இதே நிலைமை வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அடுத்த நாள் அவங்க வீட்டுக்கே கிளம்பி போய் அந்த பொண்ண கூப்பிட்டு, "இனிமே உன்ன அப்படி யாரும் நான் சொல்லாம பார்த்துக்கிறேன்னு" சொல்லி தைரியமா அங்கேருந்து கூட்டு வராங்க. அந்த பொண்ணு சந்தோஷப்படுறா.